அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு அடக்குமுறைகளுக்கு மத்தியில் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைத்துள்ளது. அந்த மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி நடத்தவிருக்கும் மே 18 இனப்படுகொலை நாள் தமிழரின எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு மிகப்பெரிய அடக்குமுறைகள் கோவை மாவட்டத்திலும் ஈரோடு மாவட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கு. அப்படி கோவை மாவட்டத்திலும் ஈரோடு மாவட்டத்திலும் என்ன நடக்கிறது, அங்கு இன்று கைது செய்யப்பட்ட தாண்டவமூர்த்தி அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் இந்த காணொலியில். நாம் தமிழர் கட்சிக்கு அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் புதிதல்ல. ஒவ்வொரு முறையும் விதவிதமான வித்தியாசமான அடக்குமுறைகள் நாம் தமிழர் கட்சியின் மீது ஏவப்பட்டுதான் வருகிறது. அதையும் நாம் எதிர்கொண்டுதான் வருகிறோம். மே 18 பொதுக்கூட்டம் நடத்தினால் பொதுக்கூட்டத்திற்கு தடை விதிப்பார்கள், சின்னத்தை முடக்குவார்கள். இது போன்று தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் மீது அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஆளுகின்ற ஆட்சியாளர்களின் ஆதிக்கத்தால் நடந்து கொண்டுதான் வருகிறது. இந்த விதத்தில் இப்பொழுது நாம் தமிழர் கட்சி வருகின்ற மே 18 அன்று இனப்படுகொலை நாள் தமிழரின எழுச்சி பொதுக்கூட்டமாக கோவையில் கொடிசியா மைதானத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்ற இந்த சூழலில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள நம்பியூர் என்கின்ற ஒரு பேரூராட்சி, நம்பியூர் பேரூராட்சி, அந்த பேரூராட்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற தாண்டவமூர்த்தி அவர்கள் இன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்றால், நாம் தமிழர் கட்சியில் இப்பொழுது நடக்கவிருக்கின்ற இந்த மே 18 இன எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தை அதுக்கான ஒரு விளம்பர பதாகை, அந்த பதாகையை அவர் அந்த அவருடைய ஊர் இருக்கின்ற அந்த கோபிச்செட்டிப்பாளையத்து சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்பியூர் பகுதியில அந்த பதாகை வைக்கிறாங்க. அந்த பதாகை வைத்ததுல அந்த பதாகையில் இன படுகொலை என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது, பிரபாகரன் அவர்களின் படம் இருக்கக்கூடாது என்று காவல்துறையினர் அடக்குமுறையை ஏவி அந்த பதாகையை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நம்முடைய தாண்டவமூர்த்தி என்கின்ற நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மீது வழக்கும் பதிவு செய்து அவரை கைது செய்து அழைத்து கொண்டு சென்ற பிறகு நாம் தமிழர் கட்சியினர் அங்கு திரண்டதால் அவரை விடுதலை செய்திருக்கிறார்கள். அங்கு என்ன நடந்தது என்பதை நேரடியாகவே நாம் இப்பொழுது அவரிடம் பேசி தெரிந்து கொள்வோம். வணக்கம், சொல்லுங்க அண்ணா. வணக்கம்ண்ணே, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு, சொல்லுங்க அண்ணா. இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, உங்களை கைது செய்த காணொலிகளை நாங்க பார்த்தோம். ஓகே, இப்ப என்ன நடந்துச்சு, என்ன நிலவரம், இப்ப என்ன சொல்றாங்க காவல்துறையினர்? இல்ல என்னன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கோயம்புத்தூர் கொடிசியாவுல மே 18 நிகழ்வு நடக்குது இல்லைங்களா, அதுக்காக நம்பியூர் பேருந்து நிலையத்துல பதாகை வைத்திருந்தாங்க நம்ம உறவுகள். சரிங்க. அந்த பதாகைக்கு டெய்லியும் காவல்துறையில இருந்து போன் பண்ணி இன அழிப்பு, அதுக்கப்புறம் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை நீக்கிட்டு நீங்க வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க கம்பல் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா நம்ம தம்பிகள் எனக்கு கூப்பிட்டு கேட்கும்போது, அப்படி பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லிடுங்க, எங்களுடைய கட்சியில வடிவமைப்பு என்ன கொடுத்துருக்காங்களோ நாங்க அதை தான் நாங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நிலையில இன்னைக்கு காலையில நம்பியூர் பேரூராட்சி ஈஓ அவர்களுடைய அறிவுறுத்தின் பேர்ல அந்த பதாகையை கலட்டி அகற்ற சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேரூராட்சி ஊழியர்கள் அதை கலட்டி எடுத்துட்டு போய் நம்பியூர் பேரூராட்சி அலுவலகத்துல வச்சுட்டாங்க. இது எங்களுக்கு எந்த விதமான தகவல் கொடுக்காம அந்த காணொலியை நான் பார்க்கும்போது காவல்துறை அதிகாரியே அந்த பதாகையை 2 அப்படியே மடிக்கிறாப்ல. அவங்களே அதை கழட்டுறாங்க. இல்ல அதான் இது அதிகாலையில முடிஞ்சிருச்சு. இது அதுக்கப்புறம் நான் நம்பியூர் பேரூராட்சி அலுவலகத்துல போயிட்டு மித்த கட்சியினுடைய பதாகைகள் எல்லாம் இருக்கு, சுவர் விளம்பரம் பண்ணிருக்காங்க. புது சுவர்ல, அரசு சுவர்ல, நம்பியூர் பேருந்து நிலைய ரவுண்டானாவுல எல்லாம் திமுக விளம்பரங்கள் மற்றும் திமுக கூட்டணியினுடைய கட்சிகளினுடைய விளம்பரங்கள் எல்லாம் இருக்குது. எங்களது மட்டும் நீங்க அகற்ற வேண்டிய கட்டாயம் என்ன? அரசு அதிகாரிகள் ஏன் நீங்க இந்த மாதிரி ஒருதலை பட்சமா நடக்குறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு சம உரிமை கொடுத்துதானே நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி நாங்க அவங்க கிட்ட பேசிட்டு அந்த பதாகையை நாங்க திரும்ப வைப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எடுத்துட்டு நாங்க திரும்ப அந்த இடத்துல நாங்க பதாகை வைத்துட்டோம். அது எந்த விதமான யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத மாதிரி, எந்த ஒரு கடைகளுக்கோ இல்ல யாருக்கும் அது ஒரு பாதிப்பு இல்லாத மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துலதான் நம்ம அதை வச்சிருக்கோம். உடனே நம்பியூர் திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர்
செந்தில் அவர்தான் வந்து இப்போ பேரூராட்சி தலைவரா இருக்கிறார். அவருடைய அறிவுறுத்தலின் பேர்ல வந்து காவல்துறை வந்து இந்த மாதிரி இது முழுக்க முழுக்க திமுகவினர் தான் இந்த அடக்குமுறை ஏவுறாங்கன்றீங்க? முழுக்க முழுக்க திமுக எல்லா கட்சியினுடைய பதாகைகள் இருக்குது. நீங்க அங்க அந்த காணொலியில நீங்க சொல்றீங்க அங்க ஒரு கொடி இருக்குன்றீங்க. கொடியை அகற்ற சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை கொடுத்திருக்கு. எந்த கொடியை நீங்க சொல்றீங்க? இல்ல, கம்யூனிஸ்டினுடைய ஒரு கொடி கம்பை வந்து அகற்றாம அதே பதாகை வைத்ததுல இருந்து ஒரு 50 அடி தூரத்துல அது கொடிக்கம்பம் இருக்குது. அதுக்கப்புறம் ரவுண்டானாவுல சுவர் விளம்பரம் எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் கேக்குறேன், ஹைகோர்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்து அதுக்கான காலாவதி எல்லாமே முடிஞ்சிருச்சு. திரும்ப நீங்க அதை அகற்றாம இருக்கீங்க. அதுல எல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்கல. மித்த கட்சிகளுடைய பதாகைகள் இருக்குது, மித்த கட்சிகளுடைய சுவர் விளம்பரம் எல்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய பதாகை மட்டும் நீங்க எடுக்கிறீங்க, இது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இது வந்து வன்முறையை தூண்டு விதமா நீங்க வந்து வச்சிருக்கீங்க. அதுல வந்து இன அழிப்புன்னு நீங்க ஏன் போட்டிருக்கீங்க, பிரபாகரனுடைய போட்டோ ஏன் நீங்க போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் காவல்துறையில இருந்து அவங்க சொல்றாங்க. நீங்க சொன்னீங்களானே இன அழிப்புனா இதுக்காக தான் நாங்க இன அழிப்புன்னு சொல்றோம் அப்படின்ற விவரத்தை நம்ம எடுத்து சொன்னோமா காவல்துறைக்கு? இல்ல, அதைதான் நம்ம தெளிவா வந்து நம்ம அவங்களுக்கு பதிவு செய்யறோம். என்ன சொல்றோம்னா, நாம் தமிழர் கட்சியில வந்து எப்படி பதாக வைக்கணும், அதுல என்ன எழுதணும் அப்படிங்கறது வந்து அரசு அதிகாரிகள் நீங்க வந்து தலையிடாதீங்க. அது நாம் தமிழர் கட்சி வந்து பாத்துக்கும். இன அழிப்பு வந்து 2009 மே 18 அன்னைக்கு 1.5 லட்சம் பேர் வந்து கொன்றொழித்த நாள், 1.5 லட்சம் பேர் காணாத போன நாள். அந்த இன அழிப்பு வந்து மறதியில எல்லாரும் வந்து அதை தவிர்த்திடக்கூடாது. நீதி கிடைக்கும் வரை அதை தொடர்ந்து மக்களுக்கு நினைவூட்டணுங்கிற விதத்துலதான் நாங்க அதை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப வலியுறுத்துறேன். அவங்க வந்து எங்களுக்கு மேலிடத்த உத்தரவுங்க, இது வந்து வைக்க கூடாது, இது எல்லா இடத்துலயுமே நாங்க வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம வந்து 15வது முறையா இந்த இனப்படுகொலையினால நம்ம அனுசரிக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 14 பொதுக்கூட்டங்கள் இதை வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் நம்ம நடத்திட்டு வந்துட்டோம், மாநாடுகளா நடத்திட்டு வந்துட்டோம். இப்ப இங்க மட்டும் ஏன் இந்த சிக்கல் நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப கோயம்புத்தூர்ல கூட வந்து இரவு நேரத்துல வந்து யாருன்னே தெரியாம அந்த இன அழிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் அழிச்சிட்டு போயிருக்காங்க. சிவர் விளம்பரத்துல அவங்க அழிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்பியூர் பேரூராட்சியில நம்பியூர் காவல்துறையின் மூலமா இந்த அடக்குமுறை நடந்ததுனாலதான் இது தமிழக அரசினுடைய வாய்மொழி உத்தரவுலதான் வந்து அரசு அதிகாரிகளே பண்ணிருக்காங்கிறது இன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு. காவல்துறை ஆய்வாளர் என்ன சொல்றாரு? இல்ல, காவல்துறை ஆய்வாளர் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா வந்து நீங்க வைக்க கூடாதுன்னா வைக்க கூடாது. காவல்துறை வந்தாச்சு, உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னாவே நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. உடனே நீங்க வந்து நாங்க சொல்றது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்க வந்து அந்த மாதிரி அடக்குமுறை எல்லாம் கிடையாதுங்க, இது சட்டப்படியான மக்களாட்சி முறை நடந்துட்டு இருக்கு. நீங்க உங்க மேல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கதா நான் பார்த்தேன். அதுல வந்து பிபிடி ஆக்ட் போட்டிருக்காங்க. பிபிடி ஆக்ட் என்பது வந்து ஒரு பொது சொத்தை வந்து சேதம் விளைவித்தால் அந்த மாதிரியான விடயங்களுக்கு பிபிடி ஆக்ட் போடுவாங்க. ஏன் போட்டிருக்காங்க? இல்ல, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பெருவாரியான நம்ம நாம் தமிழர் உறவுகள் எல்லாம் வந்து காவல்துறை இது வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து முகாமிட்டதுனால, எல்லாரும் வந்து முற்றுகையிட்டதுனால அவங்க வந்து இன்னைக்கு எந்த விதமான எஃப்ஐஆரோ வேற எந்த நடவடிக்கை எடுக்காம நாளைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க ஆஜராகணும். சம்பந்தப்பட்ட எந்த நபர்களோடையும் நீங்க வந்து அவங்களுடைய போன் அந்த மாதிரி தொடர்பு, அவங்களுடைய அச்சுறுத்துற மாதிரியோ இல்ல சாட்சி, ஆமா, எந்த விதமான ஆக்டிவிட்டியிலும் பண்ணக்கூடாது. நாளைக்கு நீங்க வந்து இங்க ஆஜராகி விளக்கம் கொடுக்கல அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான அதிகாரம் எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுதானே நான் என்ன கேக்குறேன்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏன் இதுல ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி தெரியுது? ஏன்னா உங்களை பிடிச்சி உள்ள ஏத்தும் போது உங்க கூட இன்னொரு நபர் இருக்காங்க, அவங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரி போறாங்க. அதை நான் பார்த்தேன், அந்த காணொலியில பார்த்தேன். அவங்க காவல்துறையில வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அவங்க எந்த விதமான பதாகை எந்த விதமான சுவரம்பலம் பண்ணிடக்கூடாது. நாம வந்து தன்னெழுச்சியா நம்ம பண்றது வந்து அவங்க மேலிடத்து எது கேட்டாலும் மேலிடத்து உத்தரவு. இது வந்து மே 18 நிகழ்வு வந்து எந்த விதமான தகவலும் பொதுமக்களுக்கு போயிடக்கூடாது. பொதுமக்களுக்கு வந்து இதுல இந்த நிகழ்வுகள் வந்து கலந்துருக்க கூடாது அப்படிங்கறதுல இந்த மே 18 நிகழ்வை சீர்குலைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அது அத்தனையுமே திமுக அரசு கையாளுகிறதுங்கிறது மிக தெளிவா தெரியுது. புரியுதுங்க. சரிங்க, இப்ப நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவான இருக்கும்? அடுத்த கட்ட நகர்வு இந்த நம்பியூர் பேரூராட்சி அலுவலகத்துல வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மே 18க்கான பதாகை
வைக்கிறதுக்கான தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டால், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு வைக்கிறதுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லுச்சுன்னா, நம்பியூர் இதுல வந்து எந்த விதமான பதாகைகளோ எந்த விதமான சோரங்களோ எந்த கட்சியும் பண்ண முடியாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா அதே சட்ட நடவடிக்கையை பயன்படுத்தி எடுத்து நம்ம சட்டப்பூர்வமா நம்ம நடவடிக்கை எடுத்துக்கிறோம். அப்படியான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கும். நம்மளுடைய கட்சி வழக்கறிஞர்கள் இருக்காங்க. சரிங்க. அதன் மூலமா வந்து சட்ட போராட்டத்தை நம்ம பண்ணுவோம். இவங்க இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல அங்க இருக்கிற ஒரு தம்பி, நம்ம கட்சி தம்பி பேசினாரு. பேசும்போது சொன்னாரு, காவல்துறை அதிகாரி அந்த ஆய்வாளர் வந்து இது வந்து 2009 நடந்தது அப்படின்னு சொல்லி பேசினா, அது உண்மையான? இல்ல அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, 2009 நிகழ்வு நடந்தது, முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நீங்க பேசியிருக்கீங்க, சீமான் அண்ணன் பேசியிருக்காரு, அதோட முடிஞ்சது. இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கடந்து போன்றாரு. அப்ப அவர் என்னன்னா மறக்கடிக்கப்படணுங்கிறதுல தெளிவா இருக்காரு. இனம் படுகொலை அப்படிங்கறதே வந்து நீங்க மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல இருந்து என்னன்னா, இது முற்றிலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவும் மேதகு பிரபாகரன் அவர்கள் அப்படி ஒரு மாமனிதர் இந்த இதுல இருந்தார் அப்படிங்கறதே வந்து தமிழ்நாட்டுல வந்து மறக்கடிக்கப்படணும் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா செயல்படுறாங்கிறது தெரியுது. நான் தெளிவா உன்னை வந்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க பண்றது அதாவது அந்த இனப்படுகொலையில நடந்த புகைப்படங்களோ மேதகனுடைய புகைப்படமோ அல்லது இன அழிப்புங்கிற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்குது, ஒரு இன வெறிய தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவர் வாயிலே அவர் வந்து அதை பதிவு பண்றாரு. நான் அதான் சொல்லிட்டு வந்தேன். சரி, தொடர்ச்சியா தொடர்புல இருங்க. நாளைக்கு நீங்க விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டு என்னன்றது நீங்க சொல்லுங்க. நன்றிங்க. நன்றி. இப்ப நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளரான தாண்டவமூர்த்தி அவர்கள் பேசியதை நம்ம கேட்டோம். அவர் பேசியதுல ஒரு விடயம் நமக்கு புரிய வருது. என்னென்றால், அங்கு இருக்கின்ற அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கின்ற நம்பியூர் காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர் ரவி அவர்கள் தெளிவா குறிப்பிட்டிருக்காரு, இது 2009 நடந்தது. 2009 நடந்தது, இன்றைக்கு வரைக்கும் ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா ரவி அவர்களே, உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் விபத்துல இறந்திருக்கலாம், இல்ல இயற்கை மரணம் அடைந்திருக்கலாம், அவங்க நினைவை போற்றவே மாட்டீங்களா? ஒருத்தர் விபத்துல இறந்து இருந்தாங்கன்னா அவங்கள நினைச்சு ஒரு கண்ணீர் வடிக்க மாட்டீங்களா? விபத்துல இறந்தவர்களை நினைத்து கண்ணீர் வடிக்கும் போது, ஒரு போரில் திட்டமிட்ட இனப்படுகொலை நடத்தி எங்களுடைய உறவுகளை இழந்து நாங்கள் எப்படி அதை நாங்கள் மறந்து போவோம்னு நினைக்கிறீங்க? இதை வந்து இனப்படுகொலை நாள்னு போடாதீங்க, தலைவர் படத்தை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்ற உரிமை காவல்துறை ஆய்வாளர் ரவி அவர்களுக்கும் கிடையாது, நாட்டின் முதல்வருக்கே அது கிடையாது. நாங்க என்ன செய்யணும், நாங்க எதை பேசணும்னு முடிவெடுக்கிற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது. இதை ஏன் நாங்க இனப்படுகொலைன்னு சொல்றோம்? இந்த இனப்படுகொலையை திட்டமிட்டு நடத்தி முடித்தது சிங்களன். அதில் இறந்தவன் அத்தனை பேரும் தமிழர். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது இனப்படுகொலை தானே? அப்ப நீங்க ஒரு விடயத்தை இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் 2010 இருந்த நாம் தமிழர் என்றோ 2010 இருந்த சீமான் என்றோ நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் வாக்களித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி நிற்கின்ற மாபெரும் அரசியல் இயக்கம். நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சிகளை நீங்க கையாளுற போல எங்களை கையாள முடியாது. இன்னைக்கு நீங்க பார்க்கதான் போறீங்க, லட்சக்கணக்கா கூட போறோம். எங்களுடைய இன அழிப்பை நாங்கள் இந்த உலகத்திற்கு, நாங்கள் அழிந்த இனத்தின் வரலாற்றை மீட்க வந்த பிள்ளைகள் என்பதை நாங்கள் நிரூபிக்கத்தான் போகிறோம். இந்த ஆட்சியாளர்கள் அதை பார்க்கத்தான் போகிறார்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.